வணக்கம். நாம இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 14வது நாமத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய மந்திர ரகசியத்தையும் இந்த நாமத்தை ஜபித்தா என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல 13வது நாமத்தை தொடங்கி அம்பிகையினுடைய ரூப வர்ணனை, அதாவது அம்பிகையினுடைய சௌந்தரியம், அம்பிகையினுடைய அழகை பற்றின வர்ணனையாக இருக்கு. இந்த நாமங்கள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டானா, அம்பிகையினுடைய 15 எழுத்து மந்திரமான பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய வடிவமாக இந்த நாமங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அம்பிகை 15 எழுத்து மந்திரத்தினுடைய முதல் பாகத்துக்கு ஸ்ரீமத் வாக்பவ கூட்டம் அப்படின்னு பேர். இந்த வாக்பவ கூட்டம் அப்படிங்கிற மந்திரத்தினுடைய சாரமாக தான் இந்த 13 முதல் இருக்கக்கூடிய நாமங்கள் இருக்கு. அந்த வகையில 14வதாக இருக்கக்கூடிய நாமமும் அம்பிகையினுடைய உயர்ந்த மந்திர ரகசியம் அடங்கிய ஒரு நாமமாக இருக்கு. அந்த நாமம் என்னது அப்படின்னு கேட்டானா, குருவிந்த மணிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான நாமமாக இருக்கு. குருவிந்தமணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பத்மராகம் அப்படின்னு அர்த்தம். பத்மராகம் அப்படிங்கிற கல் நல்லா செக்க சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு கல். இந்த செக்க சிவப்பாக இருக்கக்கூடிய பத்மராக கல் அம்பிகையினுடைய செம்மை நிறத்தோடு ஒத்து போகுது. அபிராமி பட்டர் அம்பிகையினுடைய நிறத்தை பற்றி சொல்லும் பொழுது, உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்றா போல காலை வேளை இளஞ்சிவப்பு சூரிய நிறத்தை, அம்பிகையினுடைய நிறத்தை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த வகையில கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய செம்மை நிறம் உடைய அம்பிகைக்கு அந்த செம்மை நிறத்திலேயே மகுடமானது சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குருவிந்தமணி அப்படின்னா பத்மராகம். இந்த பத்மராகம் அப்படிங்கிறது சிவந்த கற்கள். இந்த சிவந்த கற்கள் வரிசையாக பதிக்கப்பட்ட அற்புதமான கிரீடத்தை அம்பாள் அணிந்திருக்காளாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். அம்பாளுக்கு கிரீடமோ உடையோ நகையோ இதனால என்ன பயன்? அம்பிகையினுடைய அனைத்து விதமான ஆசைகளும் எப்பொழுதும் நினைத்த மாத்திரத்தில் நிறைவேறக்கூடியதாக இருக்கு. அம்பிகைக்கு வேணும் அப்படின்னு அம்பிகை ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயமானது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஆபரணங்களான இந்த விஷயங்கள் அம்பிகையை சேர்வதனால் அம்பிகைக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னு கேட்டானா கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அம்பிகை எதற்கு இந்த ஆபரணங்களை எல்லாம் அணியறாங்க அப்படின்னு கேட்டானா, நமக்காக அணியறாங்க. அம்பிகையினுடைய ஆபரணத்தை நினைப்பதாலும் அந்த ஆபரணத்தை பூண்ட அம்பிகையினுடைய அழகை நினைப்பதாலும் அம்பிகையை பற்றி இந்த ஆபரணத்தோடு சேர்த்து அவளினுடைய நாமத்தை நாம சொல்வதாலையும் நம்ம பாவங்கள் எல்லாம் கழிந்து புண்ணியங்களானது வளர்வதனால் நம்முடைய நன்மைக்காகவே நமக்காக வேண்டியே அம்பிகை ரூபத்தை தரித்து அந்த ரூபத்துக்கு ஏற்றவாறு அலங்காரத்தையும் தரித்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்து சமயத்தினுடைய கோட்பாடாக இருக்கு. அதே போல இந்த பத்மராக கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தோடு கூடின அம்பிகையினுடைய திருமுகத்தை நாம தியானம் பண்ணினோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறுமாம். நல்ல விஷயங்கள்ல மனது நாட்டம் கொள்ளுமாம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கெட்ட குணங்கள் மனதை விட்டு நீங்குமாம். இந்த வகையில அம்பிகையினுடைய கிரீடத்தை தியானம் பண்ணுவதால் பலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அம்பிகையினுடைய கிரீடமானது கோட்டீரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையை சேர்ந்த கிரீடம். இந்த கிரீடத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஆண்கள் அணியக்கூடிய கிரீடம் அவர்களினுடைய தலையை மொத்தம் மறைத்து விடுது. ஒரு பெண்ணானவள் அணியக்கூடிய கிரீடத்துக்கு பேரு கோட்டீரம் அப்படின்னு பேர். இந்த கோட்டீரம் என்ன செய்கிறது அப்படின்னா, அம்பிகையினுடைய சிகையினுடைய அலங்காரத்தினுடைய அழகையும் நம்ம கண்ணுக்கு காட்டுது. அதே சமயம் அம்பிகைக்கு கிரீடத்தை சூட்டின ஒரு நிம்மதியையும் நமக்கு கொடுக்குது. இப்படி மறைத்தும் மறைக்காமலும் அம்பிகையினுடைய சிகை அழகை காட்டக்கூடிய அற்புதமான கோட்டீரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரீடத்தை அம்பிகை தரிச்சிருக்காளாம். இதுக்கெல்லாம் மேல இந்த நாமத்துல அற்புதமான ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அம்பிகையினுடைய அங்கங்கள், அதாவது தாக்ஷாயணியாக பிறந்த போது அம்பிகையினுடைய அங்கங்கள் 51 இடங்களில் விழுந்ததாகவும், அந்த 51 இடங்களில் விழுந்த அந்த அம்பிகையினுடைய அங்கங்கள் அனைத்தும் அதீத சக்தி வாய்ந்த சக்தி பீடங்களாக உருவானதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில அம்பிகையினுடைய கிரீடம் விழுந்த இடம் டாகேஸ்வரி மாதா கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவிலாக இன்னைக்கும் வங்காள தேசம், அதாவது பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல டாகா அப்படிங்கிற இடத்துல இந்த அம்பிகை நமக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கதான் அம்பிகையினுடைய கோட்டீரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரீடம் விழுந்ததாக அந்த கோவில்ல ஸ்தல வரலாறானது சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாமத்தை சொல்லி நாம வழிபடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த வங்காள தேசத்துல இருக்கக்கூடிய டாகேஸ்வரியை நேரில் சென்று தரிசித்த புண்ணியம் கிடைக்குது. கிரீடம் என்பது ஒரு தலைமை பண்பை குறிக்கக்கூடியது. அந்த வகையில நமக்கும் உயர்ந்த பதவியும் அரசால் அனுகூலத்தையும் கொடுத்து சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த நாமம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது.